ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராம நாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் கேசரன் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல திருஅவதார படலத்துல 120வது பாடல் பார்க்க போறோம். முத்து உருக்கொண்டு செம்முளரி அலர்ந்தால் ஒத்திருக்கும் எழிலுடைய இவ்வொழியால் எத்திருக்கும் கெடும் என்பதை எண்ணா சத்துருக்கன் எனச் சாற்றினன் நாமம். இதுதான் பாட்டு. இப்ப நம்ம பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம். முத்து உருக்கொண்டு, முத்துகள் சேர்ந்து குழந்தை வடிவு கொண்டு, செம்முளரி அலர்ந்தால், செந்தாமரை தன்னிடம் மலரப் பெற்றால், ஒத்திருக்கும் எழிலுடை, அதனை ஒத்திருக்கும் அழகுடைய, இவ்வொளியால் எத்திருக்கும் கெடும், இப்பேற்பட்ட ஒளியினால் எந்த ஒரு மாறுபாடும் கெடும் என்பதை எண்ணி சத்துருக்கன் என நாமம் சாற்றினான், சத்துருக்கன் என பெயர் சூட்டினான். இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். இதுல முளரி அப்படிங்கிறது தாமரையை குறிக்கும். தாமரையோட இன்னொரு சொல் தான் முளரி. எழில் அப்படின்னா அழகுன்னு அர்த்தம். திருக்கு அப்படின்னா மாறுபாடு அல்லது குற்றம் அப்படின்னு பொருள். நாமம்னா பெயர். இப்போ இதுல முத்து உருக்கொண்டு அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஒரு பொதுவாவே என்ன சொல்லுவாங்கன்னா, 4 புதல்வர்கள் ராமன், பரதன், லக்ஷ்மணன், சத்ருக்னன், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நிறத்தை அடையாளமா சொல்லுவாங்க. அதுல சத்ருக்னன் வெள்ளை நிறம் கொண்டவன், அதனால முத்து உருக்கொண்டு அப்படின்னு சொல்றாரு. இது வால்மீகி ராமாயணத்திலேயே வால்மீகி எப்படி சொல்லியிருப்பாருன்னா, தசரதன் உருவத்துல தசரதன் மாதிரியே இருந்தாங்க 4 பேரும், ஆனா குணத்துல வேறுபாடு இருந்தது. அதனாலதான் அந்த சேஷ தர்மம், அதாவது ராமன் இது சாதாரண தர்மங்கள் எல்லாத்தையுமே ஒரு அப்பாக்கு எப்படி பணிவிட செய்யணும், அம்மாக்கு என்ன செய்யணும், நாட்டுக்கு என்ன செய்யணும், வேதத்திலிருந்து என்ன சொல்லப்பட்டிருக்கோ, தர்மத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதுல இருந்து இம்மி அளவு கூட நகராதவன் ராமன். ராமன் கிட்ட இருந்து இம்மி அளவு நகராதவன் லக்ஷ்மணன். பரதன்கிறவன் ராமனை கடவுளாக பாவித்து வணங்கியவன். கடவுளை வணங்கிய பரதனை பாகவதன் என்று கொண்டு அவனை வணங்கியவன் சத்ருக்னன் அப்படின்னு விளக்கம் சொல்லியிருப்பாங்க. அதனால குணத்துலதான் வேறுபாடு, உருவத்துல ஒண்ணுன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த இடத்துல அந்த அதுக்கேத்த நிறத்தையும் சொல்லியிருப்பாங்க. அதனால இங்க முத்து உருக்கொண்டுன்னு வெள்ளை நிறத்துக்கு அடையாளமா கம்பர் வர்ணிக்கிறாரு. இதுல முத்துக்கள் சேர்ந்து ஒரு குழந்தை வடிவம் பெற்று செம்முளரி அலர்ந்தால், அதாவது மலரப்பெற்ற, அலறுதல்னா மலருதல்னு அர்த்தம். அதுல செந்தாமரை மலர்ந்தா எப்படி இருக்குமோ அதை ஒத்திருக்கும் எழிலுடை, அப்பேற்பட்ட அழகை உடைய சத்ருக்கன் அப்படின்னு சொல்றாங்க. இது இல்பொருள் உவமை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா, ஒரு இல்பொருள் உவமை என்னன்னா, ஒரு இல்லாத ஒன்ன கற்பனை செஞ்சு அதை உவமையா சொல்றது. அது உயர்வாவும் சொல்லலாம், தாழ்வாவும் சொல்லலாம். இப்போ உதாரணத்துக்கு திருக்குறள்ல அன்புடைமை அப்படிங்கிற அதிகாரத்துல 8வது குறள்ல, அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்கண் வற்றல் மறந்து தளிர்த்தற்று அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருப்பாரு. அதுக்கு அப்படின்னா என்னன்னா, அகத்துல ஒரு அன்பு இல்லாம ஒரு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை இல்லறம் அப்படிங்கிறது ஒரு கடுமையான பாலைவனத்துல ஒரு வற்றி பட்டுப்போன ஒரு மரத்துல இருந்து அப்படியே தளிர் விட்ட மாதிரி நடக்கவே நடக்காது இல்ல, அந்த மாதிரி இது சாத்தியமே இல்ல அப்படின்னு சொல்றாரு. இதுதான் இல்பொருள் உவமையணி. ஏன்னா அவர் சொல்லும் பொழுதே சாதாரண பாலைவனம்னு சொல்லல, வன்பால், அதாவது ரொம்ப 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 வலிமையான பாலைவனத்தின் கண் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி சாதாரண மரம்னு சொல்லல, வற்றல் மரம் தளிர்த்தற்று. வற்றல்ங்கிறது ஒரு பால் விலங்கா அக்ரிணை படற்கை பெயர். அப்பேற்பட்ட ஒரு மரம் கொஞ்சம் கூட இது தளிர் விடாது இல்ல, அது தளிர் விட்ட மாதிரி அப்படின்னு சொல்ற போது அது இல்லாத ஒன்னா சொல்றாரு. எதுக்கு சொல்ல வரேன், அந்த மாதிரி இங்க முத்துக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு குழந்தையா உருவாக முடியுமா? அதுல செந்தாமரை மலர முடியுமா? முடியவே முடியாதுல்ல. ஆனா இப்படி காண கிடைக்காத ஒன்று, இது வரைக்கும் யாருமே அந்த மாதிரி பார்த்ததுல, அப்பேற்பட்ட பேரழகன் அப்படின்னு சொல்றதுக்கு அப்பேற்பட்ட எழிலுடை அப்படின்னு சொல்றாரு. இவ்வொளியால், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எப்படி பரதனுக்கும் லக்ஷ்மணனுக்கும் ஒளி அப்படின்னு சொன்னாரோ, சத்ருக்கனையும் ஒளின்னு தான் வர்ணிக்கிறாரு. அப்பேற்பட்ட ஒளியால் எத்திருக்கும் எண்ணா,
திருக்கு அப்படின்னாலே மாறுபாடு அல்லது ஒரு குற்றம் அப்படின்னு அர்த்தம். நம்ம என்ன திருகுதாளம் பண்ற அப்படின்னு கேட்போம்ல பொதுவா. திருகுதாளம் அப்படின்னு என்னன்னா, எல்லாரும் ஒரு ஒரு தாளத்துல போயிட்டு இருக்கும்போது நீ மட்டும் ஒரு ஒரு வித்தியாசமா ஒரு மாறுபட்ட ஒரு தாளத்துல நீ ஏதோ பண்ற, அதாவது ஒரு யூ ஆர் டூயிங் சம் மிஸ்சீஃப், எல்லாரும் பண்றதை விட நீ விலகி ஏதோ ஒரு தப்பா பண்ற அப்படின்றதுக்கு திருகுதாளம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த திருகுதான் இந்த திருக்கு. எத்திருக்கும் எண்ணானா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இது செய்யா எனும் வாய்ப்பாட்டு வினையச்சம், செய்துன்னு அர்த்தம் பண்ணணும். அதனால எண்ணானா எண்ணலன்னு அர்த்தம் இல்ல, அந்த அப்படியே அதாவது எந்த ஒரு மாறுபாடும் இல்லாமல் அதை கெடுக்கும் விதத்தில் இருப்பவன் அப்படிங்கறத நினைச்சு, ஏன்னா இவர் வசிஷ்டர் தான் முக்காலமும் உணர்ந்த ஞானியாச்சே, அதனால இவன் எப்பேற்பட்ட ஒரு ஞானி அப்படிங்கறத புரிஞ்சு இவர் சத்ருக்கன் என்று பெயர் சூட்டினார் அப்படின்னு சொல்றாரு. இதுல ஏன் அப்படி சத்ருகுணனையும், இது ராமாயணத்துல சத்ருகுணனையும் மகாபாரதத்துல சகாதேவனையும் ரொம்ப இருக்கிறதுலயே ஞானத்துல உச்சம் தொட்டவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பஞ்சபாண்டவர்கள்லயே அர்ஜுனன் எப்பவுமே கூட தான் இருக்கான் கிருஷ்ணனோட. ஆனா அர்ஜுனனுக்கு கூட கடவுள் அதாவது கடவுளா பாவிச்சு அவங்க கிருஷ்ணன்ட்ட பழகல. ஆனா மொத்த மகாபாரதத்திலயுமே கிருஷ்ணர் தான் இது பரமாத்மா அப்படிங்கிறது ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் தெரிஞ்ச ஒரே ஆள் சகாதேவன் தான். அதனாலதான் இது எங்க என்னைய கட்டி போட்டு பார்ப்போம்னோடனே மாயக்கண்ணன் பல கண்ணன் தெரியிற இடத்துல கரெக்டா போய் சரியாக கிருஷ்ணரை போய் கட்டி போட்டுருவான். அதனால எதுக்கு சொல்ல வரேன், அந்த மாதிரி ராமாயணத்துல சத்ருக்னன் தான் ஞானி, அதை அறிந்து இவர் சத்ருக்னன் அப்படின்னு பேர் வச்சிருக்கார் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா நம்ம போன பாட்டுல எப்படி லக்ஷ்மணன் அப்படிங்கிறதுக்கு 2 விதமா பொருள் சொன்னோம்ல, அதாவது உத்தம இலக்கணங்கள் அமைய பெற்றவன் அப்படின்னு ஒரு அர்த்தம், கைங்கரிய லட்சுமியோடு கூடியிருப்பவன் அப்படின்னு இன்னொரு அர்த்தம். அந்த மாதிரி சத்ருக்னனுக்கு 3 அர்த்தம் இருக்கு. எப்பேற்பட்ட சத்ருக்களையும் அழிக்கக்கூடிய வல்லமை பொருந்தியவன் அப்படின்னு ஒரு பொருள். இன்னொன்னு சத்ருனாலே அது சம்ஸ்கிருதத்துல பகை அப்படின்னு அர்த்தம். எப்பேற்பட்ட பகைவன்னா அகப்பகை புறப்பகை 2மே ஒழிக்க வல்லவன் அப்படின்னு ஒரு பொருள். அகப்பகைனா அப்ப இந்த இடத்துல எதை குறிக்குது அப்படின்னா, நம்ம புலன்களை அடக்கி ஆழ்வதுங்கிறது நடக்காத காரியம், அது ஒரு அரிதினும் அரிது. அப்பேற்பட்ட அகப்பகையை கூட அவனால் வெல்ல முடியும் அப்படிங்கறதுனால அதனை அறிந்து வசிஷ்டர் சத்ருக்னன், அதாவது சம்ஸ்கிருதத்துல சத்ருக்னன் அப்படின்னு வரும், தமிழ்ல சத்ருக்கன் அப்படின்னு என சாற்றினான் நாமம் அப்படின்னு சொல்றாரு. இதுல முளரி அலர்ந்தால் ஒத்தது அதை போன்றது அப்படின்னு சொல்றாருல, இது நம்ம ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். பொதுவாவே கை காலு முகம் இது எல்லாமே மலர்ந்த தாமரையை போன்று இருப்பது அப்படின்னு சொல்றது கவி மரபு. அதனை ஒத்து இங்கேயும் கம்பர் அந்த மாதிரி சொல்றாரு. இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க. முத்து உருக்கொண்டு செம்முளரி அலர்ந்தால் ஒத்திருக்கும் எழிலுடைய இவ்வொளியால் எத்திருக்கும் கெடும் என்பதை எண்ணா சத்துருக்கன் எனச் சாற்றினான் நாமம். இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசத்ரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வேஷாம் சாந்திர்பவது சர்வேஷாம் பூர்ணம் பவது சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஓம் சர்வே பவந்து சுகினः சர்வே சந்து நிராமயாः சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி சாந்தி சாந்திः.